ஆனால் போகிற இடம் கரெக்டாக இல்லையான்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதை மறந்துடுறோம். நீங்கள் எஸ்ஐபி ஒரு ராங்கான இடத்துல பண்ணீங்கன்னா அது ராங். ஆனால் எஸ்ஐபி ஒரு ஆவரேஜ் இடத்துல பண்ணாலுமே நீங்கள் ஆவரேஜ் ஆகிடுவீங்க. அதனால தான் எஸ்ஐபி இஸ் அ பெட்டர் மெத்தட் பட் நாட் அ பெனிசியான்வோ. அப்படின்னா எல்லாத்துக்குமே எஸ்ஐபி சொல்யூஷன் இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு மைக்ரோ கேப்பில் லாஸ்ட் 3 வருஷம் நான் எஸ்ஐபி பண்ணியிருக்கேன். தட்ஸ் பேட் அசெட். ஏன்னா அது ஒரு ஓவர் வேல்யூட் அசெட்டை நீங்கள் எஸ்ஐபியில் போட்டாலும் என்ன, லம்சம் போட்டால் என்ன, காசு விட்டது உறுதி. ஐடிக்கு பெரிய க்ரோத் முடிஞ்சிடுச்சு சார். ஐடி ஒரு மெச்சூர்டு பர்சனோட லைஃப் ஸ்டைல் ஆகிடுச்சு. ஒரு 2015 அந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஐடிக்கு பொற்காலம். யார் ஐடிக்கு போனாங்களோ, யூஎஸ் போனாங்க, எல்லா இடத்துக்கு போனாங்க, நல்லா பண்ணிட்டாங்க. ஒரு 6-7% க்ரோத்து தான் வரும். அவங்களுக்கு ஒரு பெரிய டெயில் விண்டு அடுத்த 20 வருஷம் வராது. கரன்சி டெப்ரிசியேஷன், நம்ம கரன்சி இவ்வளோ டெப்ரிஷியேட் ஆகாது, மேத்தமேட்டிக்கலி டெப்ரிஷியேட் ஆகாது. அப்போது ஐடிக்கு அந்த டெயில் விண்டு வராது. ஸ்டாக் வாங்கும்போது நான் என்னென்ன ஆஸ்பெக்ட் வந்து அனலைஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி ரேஷியோ போதுமா, இல்லை சிஏஜிஆரா? ஒரு ஸ்டாக்ன்றது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்றது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நீங்கள் ஆனுவல் ரிப்போர்ட்னு ஒரு கம்பெனிக்கு ரைட், நம்ம ஜாதகம் மாதிரி அதை வந்து பார்க்கணும். அப்புறம் ஒரு ஷேரை வாங்கி ஏஜிஎம் அட்டன் பண்ணுங்கள், அந்த மேனேஜ்மெண்ட்டோட பேசுங்க. ஏஜிஎம்மில் நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தா கூட, நீங்கள் மைனாரிட்டி ஷேரில் இருந்தால் கூட பேசலாம். அவங்கள பற்றி புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக வாங்குங்க. இந்த பிஇ ரேஷியோன்றது ஒரு மெஷர். அது மாதிரி நிறைய இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு, இவி, எபிட்டா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு கல் டைமண்ட் இல்லையான்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் அசஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு அது டைமண்டா இல்லை வெறும் கல்லான்றது தான் உங்கள் கேள்வியாக இருக்கணும். உங்களுக்கு புரிகிற சில இண்டஸ்ட்ரியில் தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி ரைட், ஒரு ஃபினான்ஸ் ஸ்டாக்கை வந்து ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் ஜட்ஜ் பண்ணிவிடுவேன். இதுவே நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஏஐ டெக் கம்பெனி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். அனலிஸ்ட் இருக்கான், அவனை பண்ண வைப்பேன். ஏன் தெரியுமா? அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்ன்றதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்மளுக்கு என்ன தெரியாததை அப்படியே விட்டுருணும். அது யார்கர் பால் மாதிரி, as much possible விக்கெட் விழக்கூடாது. இன்ஃப்ளேஷன் டு த சாய்ஸ் ஆஃப் அவர் ஸ்டாக்ஸ். ஸோ இன்ஃப்ளேஷன்ன்றது ஒரு நெசசரி ஈவில். ஆனால் ரொம்பவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அது சுகர் மாதிரி ரைட். ஜீரோ இன்ஃப்ளேஷன் இருந்ததுன்னா நம்மளுக்கு மோட்டிவேஷன் இருக்காது. ஏன்னா சேலரி க்ரோத் கொடுக்க மாட்டாங்க கார்பரேட்ஸ். நிறைய இன்ஃப்ளேஷன் இருந்ததுன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலுமே நம்ம பிச்சைக்காரங்க மாதிரி ஆகிடுவோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்மக்கிட்ட காசு இருக்கும், காய்கறி கடைக்கு போனால் சாப்பிட முடியாது, பாப்கார்ன் வாங்கலான்னா பிவிஆரில் கண்டிப்பாக வாங்க முடியாது. கரெக்டாக? ஸோ ஒரு இன்ஃப்ளேஷன் இருக்கும்பொழுது ஒரு 4-5% இருந்ததுன்னா ஒரு நல்ல கம்பெனி அந்த ப்ரைஸை பாஸ் ஆன் பண்ண முடிஞ்சதுன்னா அது ஒரு பெட்டர் கம்பெனி. நீங்கள் பஃபட் ஒரே ஒரு மெட்ரிக் சொல்லுவார், பர்ச்சேசிங் பவர். எனி கம்பெனி அந்த ப்ரைஸை கஸ்டமருக்கு கொடுத்து ஸ்டில் அவன் பொருளை விற்க முடிஞ்சதுன்னா அது ஒரு தரமான கம்பெனி. ஆனால் ஹை இன்ஃப்ளேஷன் பீரியடில் ஹார்ட் அசெட்ஸ் வாங்கணும். இப்போது ஒரு ஆயில் இருக்கிற கம்பெனி, கோல் கம்பெனி, அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டல் கம்பெனிஸ் டிட் வெல். லோ இன்ஃப்ளேஷன் பீரியடில் கம்பெனிஸ் விச் வில் பெனிஃபிட் அவுட் ஆஃப் லோ சேலரி க்ரோத், சர்வீஸ் கம்பெனிஸ். எதுக்காகனா லோ இன்ஃப்ளேஷன் தான், நோ சேலரி க்ரோத். ஆனால் ஸோ எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம். ஒரு 4-5% இன்ஃப்ளேஷன் இஸ் நார்மல். அபவ் 7-8-9 அப்நார்மல். பிலோ 2 இஸ் ஆல்சோ அப்நார்மல். லோ இன்ஃப்ளேஷன் டசன்ட் மீன் குட். ஏன்னா லோ சுகர் இஸ் நாட் குட் ரைட். அந்த ஆப்டிமம் பேலன்ஸ் இருக்கிறது தான் ஒரு ஐடியல் சுச்சுவேஷன். ஐ திங்க் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு 20 years முன்னாடி இன்ஃப்ளேஷன் வாஸ் 8-9 அப்படிலாம் இருந்தது. இன்றைக்கி நம்மளோட ஆர்பிஐ பேண்ட் பார்த்தீங்கன்னா 4 ± 2. அவங்களோட ப்ரொஜெக்டரே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த பேண்டுக்குள்ளே இருக்கும்பொழுது நம்ம எந்த ஸ்டாக்னா வாங்கிக்கலாம். இந்த பேண்டை கிராஸ் ஆகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஹையர் இன்ஃப்ளேஷன் இஸ் நாட் அட் ஆல் குட் டு தி எக்கானமி. ஏன்னா poor will suffer, society will suffer, the markets will suffer. So I've been investing in stocks as well as SIP for quite some time now. But அந்த புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளாரிட்டி. சம்டைம்ஸ் we make money, sometimes we don't. ஓகே, அந்த புரிதலுங்கிறது all of us make mistakes. அந்த புரிதல், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மார்க்கெட்ஸ், when does it happen? Because for a new investor, people always say don't put it in equities, always put it in SIP, which is always safer. How safe is SIP when compared to equity? That is my first question. Second question is like, SIPல வந்து ரிஸ்கே கிடையாதா? Okay, good question. I think SIP is not a single solution. You are
யுவர் கொஸ்டின் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. எஸ்ஐபின்றது ஒரு மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங் அண்ட் நாட் இன்வெஸ்டிங். கரெக்டாக நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறோமா ட்ரெயினை பிடிச்சி போகிறோமான்றது எஸ்ஐபி. ட்ரெயினை பிடிச்சி போனால் எஸ்ஐபி, ஃப்ளைட்டை பிடிச்சி போனால் லம்சம். ஆனால் போகிற இடம் கரெக்டாக இல்லையான்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதை மறந்துடுறோம். நீங்கள் எஸ்ஐபி ஒரு ராங்கான இடத்துல பண்ணீங்கன்னா அது ராங். ஆனால் எஸ்ஐபி ஒரு ஆவரேஜ் இடத்துல பண்ணாலுமே நீங்கள் ஆவரேஜ் ஆகிடுவீங்க. அதனால தான் எஸ்ஐபி இஸ் அ பெட்டர் மெத்தட் பட் நாட் அ பெனிசியானோ. அப்படின்னா எல்லாத்துக்குமே எஸ்ஐபி சொல்யூஷன் இல்லை. கரெக்டாக இன்றைக்கி ஒரு மைக்ரோ கேப்பில் லாஸ்ட் 3 வருஷம் நான் எஸ்ஐபி பண்ணியிருக்கேன். தட்ஸ் பேட் அசெட். ஏன்னா அது ஒரு ஓவர் வேல்யூட் அசெட்டில் நீங்கள் எஸ்ஐபியில் போட்டாலும் என்ன, லம்சம் போட்டால் என்ன, காசு விட்டது உறுதி. தட்ஸ் பாயிண்ட் நம்பர் 1. ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பர்ட் இதை கொடுங்க. நீங்கள் ஒரு எவ்ரிடே ஒரு 1 to 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஒரு புரிதலை இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதுன்னா ஒவ்வொரு பீரியட் நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஸ்டாக்ன்றது டெய்லி காலையில் டிக்கர் ப்ரைஸ் இல்லை. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் சின்ன செல்வத்தை வேணால் பெறலாம். ஒரு நல்ல செல்வத்தை பெற்று நல்லா வாழணுன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக மாறணும். உங்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ணணும், எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணணும். ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் இருந்ததுன்னா ஒரு 4-5 இயர்ஸில் நீங்கள் ஓரளவுக்கு புரிதல் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கமெண்டேட்டர் யார், பிளேயர் யாருன்னு அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 90% ஆஃப் த கண்டென்ட் உங்ககிட்ட வரவே வராது. அதுவே உங்களோட பெரிய ப்ரொடெக்ஷனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் யூ வில் டூ பிரிட்டி வெல் சார். என் பேர் சதீஷ் சார். சார் நீங்கள் ஐடி சர்வீஸோட நெக்ஸ்ட் 5 இயர்ஸோட க்ரோத் என்ன மாதிரி இருக்கும் சார்? நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஃபினான்ஷியல் இயரில் 27 8.1, அப்புறம் 28 8.0 கொடுத்துருக்கீங்க. அது ஒன் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனோட எஸ்டிமேட். கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குற மாதிரியான காஸ்ட்டாக இருக்குது. ஸோ கேன் யூ இன்வெஸ்ட் டாப் 5 கம்பெனிஸ் ரைட்? சார் நான் இப்போது ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பேச போகிறதில்ல, உட்காரேன். ஐ திங்க் ஐடிக்கு பெரிய க்ரோத் முடிஞ்சிடுச்சு சார். ஐடி ஒரு மெச்சூர்டு பர்சனோட லைஃப் ஸ்டைல் ஆகிடுச்சு. ஒரு 2015 அந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஐடிக்கு பொற்காலம். யார் ஐடிக்கு போனாங்களோ, யூஎஸ் போனாங்க, எல்லா இடத்துக்கு போனாங்க, நல்லா பண்ணிட்டாங்க. ஐ திங்க் அந்த ஃபேஸ் முடிஞ்சிடுச்சு. இங்கேருந்து ஐடி ஒரு மெச்சூர்ட், ஒரு 60 65 70 வயசு நபர் எப்படி பிஹேவ் பண்ண முடியுமோ, அவர் யோகா பண்ணியிருந்தாலும் சரி, அவ்வளோதான். அது ஒரு மெச்சூர்டு செக்டர். ஒரு 6-7% growth தான் வரும். அவங்களுக்கு ஒரு பெரிய டெய்ல்விண்டு அடுத்த 20 வருஷம் வராது. கரன்சி டெப்ரிசியேஷன் லாஸ்ட் 30 வருஷமாக இந்தியா கரன்சி 4% கிட்ட டெப்ரிஷியேட் ஆச்சு. நம்ம இதே மாதிரி இன்ஃப்ளேஷனை ரன் பண்ணோம்னா அதோட ஒன் ஆஃப் த எஃபெக்ட் மேம் கேட்டது, நம்ம கரன்சி இவ்வளோ டெப்ரிஷியேட் ஆகாது, மேத்தமேட்டிக்கலி டெப்ரிஷியேட் ஆகாது. அப்போது ஐடிக்கு அந்த டெய்ல்விண்டு வராது. ஸோ ஐடி ஒரு மெச்சூர்ட் செக்டர். அப்பப்போ போடலாம். சீப்பாக இருக்கும்போது போடணும், காஸ்ட்டாக இருக்கும்போது விற்கணும். தவிர இந்தியாவே 10% க்ரோ ஆகுது. ஐடி வில் க்ரோ at 7-8. ஸோ பேசிக்கலி இந்தியாவோட சப் க்ரோத். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ திங்க் ஐ வில் கீப் இட் ரைட். தேங்க்யூ. ETtamil presents Power of Wealth. Presenting partner G Square. மேலும் ETtamil சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.